Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது One Piece episode 582 part 1. ஓபன் பண்ணா பயங்கர கடுப்போட வெறியோட வெறும் தலையை மட்டும் பார்த்தாங்கல்ல. ஒருவேளை எனிமீஸ் இவனை வெட்டுன்னு வெட்டி தள்ளிட்டாங்களா, எப்படி இவன் பாடி இல்லாம தலை மட்டும் உயிரோட இருக்குன்னு பயங்கர ஆச்சரியம். அப்பருக்கெல்லாம் ஒன்னும் புரியல. என்ன அவன் ஒரு டாக்டர் ஆச்சு, கிட்டத்தட்ட பக்கி மாதிரி. என்ன அவன் பாடி இதே மாதிரி தானே பிரிஞ்சு ஒண்ணு சேரும். இவ்வளவு ஹெல்ப் பண்ணி அவனை காப்பாத்தி மனுஷனா மதிச்சு பேசிட்டு இருந்தாங்கன்னா அவன் கொஞ்சமாச்சு டீசெண்டா பேசணும். நான் இந்த ஒரு கேவலமான கோலத்துல இருந்தாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்ல, எனக்கு வேற ஒரு முக்கியமான விஷயம் தேவை அப்படின்னு கத்துவான். யாரும் கண்டுக்கல. நாமி அவன் மூஞ்சுக்கு முன்னாடி வந்து கிளவா அவன் இப்ப எங்க இருக்கும்னு தெரியுமா நீ அப்பா உடனே அவன் ஒரு வாரியரை பார்த்து நீ இப்படி எல்லாம் மரியாதை இல்லாம பேசக்கூடாது, அதுவும் ஒரு பொண்ணு, நீ 3 ஸ்டெப் தள்ளி நின்னு பேசு, அது மட்டும் இல்லாம மரியாதையா பேசு, அப்படி பேசு இப்படி பேசுன்னு ஓவரா ரூல்ஸ் போடுவானா. அவன் மூஞ்சோட புடிச்சு தூக்கி கொய்யால என்ன ஓவரா சீன் போட்டுட்டு இருக்க, வெறும் மண்டைய மட்டும் வச்சுக்கிட்டே நீ இந்த பேச்சு பேசுறீனா கீழே மொத்தபடி இருந்தா நீ என்ன பேச்சு பேசுவ, அது மட்டும் இல்லாம உனக்கு ஹெல்ப் பண்ணதே நாங்க தான், ஒரு ஹெல்ப் பண்ணவங்க கிட்ட பேசுற பேச்சாடா இதுன்னு கேப்பா. அப்பவுமே அவன் கத்துன்னு ஏத்துவான். நீ இன்னும் திருந்தல இல்லன்னு மூஞ்ச போட்டு கசகன்னு கசக்கி நசுக்கி பிச்சு எடுப்பா. அவன் ஐயோ என்னால முடியலமா தூக்கிட்டு வீசிடுவான். அதுக்கப்புறம் கூட விடாம ஆமா நீங்க எல்லாம் எந்த கண்ட்ரியை சேர்ந்தவங்க, இவ்வளவு கொடூரமா இருக்கீங்க, சரி அதெல்லாம் போகட்டும், யாரு உன் துணியை இப்படி கிழிச்சிட்டு விட்டது, உன் நிலைமைய பார்க்கும்போது எனக்கே பரிதாபகரமா தான் இருக்குது, அவன் துணி வாங்க காசு இல்ல போலாமா, அவ வண்டியா திட்டுவா, போனா எரும மாட்டு பிச்சைக்கார பையல, என் துணியை யாரும் கிழிக்கவும் இல்ல நானும் கிழிக்கலடா மாங்கா, இதுதான்டா இப்ப இருக்க ஃபேஷனும்பா. அவன் பார்த்துட்டு எது இப்படி அரைகுறையா ட்ரெஸ் போட்டிருக்கிறது ஃபேஷனா விளங்கிடுன்னு சொல்லிட்டு ஓவரா நக்கல் பண்ணிட்டு இருப்பான். சஞ்சிக்கு கடுப்பாயிரும். பின்ன நமிய பத்தி பேசினா விடுவானா, கண்ணுல ஃபயரோட அடி பொங்குன்னு போட்டு வெளுத்து எடுப்பான். மண்டையில 2 பணியாரம் முளைச்சிருச்சு. அப்பவும் விடலையே வெறிகுண்டு மிதிப்பான். செவுத்துல போய் அடிச்சு அந்த செவுரே பயங்கரமா டேமேஜ் ஆயிரும். டாப்பர்லாம் பார்த்துட்டு இந்த அடி அடிச்சதுக்கு மண்டை எலும்பே உடஞ்சிருக்கணுமே, உனக்கு வலிக்குதான்னு கேட்பான். பயங்கரமா அவனுக்கு வலிக்குது, ஆனாலும் பல்ல கடிச்சுக்கிட்டு எனக்கு வலியெல்லாம் இல்ல லைட்டா சொரியுதுமா, இந்த நிலைமையிலேயே எப்படி சமாளிக்கிறான் பாருன்னு காரிட்டு துப்புவானுங்க. அதுக்கப்புறம் நீங்க யாரு என்னன்னு விசாரிப்பான். அது மட்டும் இல்லாம இவங்களை கப்பல்ல வச்சு கூப்பிட்டு வந்ததா கேள்விப்பட்டானாமா. ஆமா நாங்கெல்லாம் பைரட்ஸ்பாங்க. அவளை அதான் செம்மையா காண்டாயிருவான். அதான பார்த்தேன், என்னடா இவ்வளவு கொடூரமா மோசமா கேவலமா ரொம்ப கன்றாவியா இருக்கீங்களேன்னு பார்த்தேன். பைரட்ஸ்னா அப்ப இப்படித்தான் இருப்பாங்க, எந்த ஒரு டவுட்டும் வேண்டாமா. நம்ம ஆளுகளை மீட் பண்ணதுல இருந்து அவங்க கூட சேர்ந்து இந்த ஐஸ்லாண்ட்ல இருந்து எப்படி எஸ்கேப் ஆகலாங்கிற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருந்தானாமா. ஆனா இப்போ நீங்க எல்லாம் பைரட்டா போயிட்டீங்க, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. சாயுமா நம்ம ஆளுக்கு அவன் அவமானப்படுத்துறதெல்லாம் இப்ப பஞ்சாயத்து இல்ல, இந்த இடத்த ஐஸ்லாண்டுன்னு சொல்றான்ல அதுதான் இடிக்குது. ஏன்னா நம்ம ஆளுக கடைசியா அந்த இடத்த பார்த்துக்கிட்டு இருக்கும் போது நல்லா தகன்னு திபுன்னு எரிஞ்சுட்டு இருந்துச்சு. சுத்தி எல்லா இடமுமே நெருப்பு தான். அப்படி இருக்கும்போது எப்படி இது மட்டும் பாசிபிள்னு ஒரே கன்ஃபியூஷன். ஆனா நமிக்கு ஆல்ரெடி டவுட் இருந்துச்சுல்ல, அத உடனே அவங்கிட்ட போய் கன்ஃபார்ம் பண்ணிக்குவா. உண்மையாவே இந்த ஐலாண்ட் ஐஸ் தானா, அதெல்லாம் ஓகே, இந்த ஐலாண்ட்ல இருந்து ஏதாச்சும் எரப்ஷன் சவுண்ட் உங்களுக்கு கேட்டுச்சான்னு கேப்பா. அப்பப்ப அவன் கேட்டிருக்கானாமா. ஆனா இவன் ஸ்ட்ரெயிட்டா இந்த ஐலாண்டுக்குள்ள என்டர் ஆகும் போதே ஃபுல்லா ஐஸா தான் இருந்துச்சுமா. மிஞ்சு போனா இன்னும் 2 கேள்வி கேப்பா. ஆனா அவன் அதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. ஏன்னா நீங்க கேவலமான பைரட்ஸுங்க, ஒழுங்கா இனி விட்டு தள்ளி போங்கம்மா. நமி அதெல்லாம் கண்டுக்க மாட்டான். ஏன்னா அவ இங்க வந்தப்போ அந்த பக்கம் வின்டர் ஸ்கையை பார்த்தா, அதுல அவ லைட்டா கன்ஃபியூஷன்ல தான் இருந்தா. ஆனா இப்போ கன்ஃபார்மே ஆயிருச்சு. அப்படின்னா லூஃபியோ மத்தவங்களும் இப்போ ஒன்னா சேர்ந்து அந்த பக்கமா தான் போயிட்டு இருப்பாங்க, அதாவது கோல்டு சைடு போயிட்டு இருப்பாங்க. இங்க நம்மளை கடத்தினவங்க இந்த பக்கமா இருந்து அந்த பக்கமா நம்மள கூப்பிட்டு வந்திருக்காங்கன்னு கரெக்டா இந்த ஐலாண்ட் எப்படி இருக்கும்னு கெஸ் பண்ணிடுவா. இப்ப இவங்களை ஏன் கடத்திட்டு வந்தாங்கிறத இந்த ரூமை விட்டு வெளியில போனாதான் கண்டுபிடிக்க முடியும். சட்டு புட்டுன்னு ரூமை உடையாம்பா. ஆல்ரெடி நம்ம சஞ்சய் எந்திரிச்சப்பத்துல இருந்தே கண்ட மெனியை போட்டு உதன்னு உதச்சு தள்ளிட்டான். ஆனா அந்த டோரை உடைக்க முடியல, ஏன்னா அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குது. என்ன பண்ணலான்னு கேட்டவொன்னு நம்ம பிராங்கி எல்லாம் வழியா விட்டு நில்லுங்க, என்கிட்ட கோலா ஃபுல்லா இருக்குது, என்னை தெரிக்க விட்டுறேன்னு அந்த டோரை எய்ம் வச்சு லேசர் பீமை ஜெனரேட் பண்ணுவான். இங்க இவங்க 2 பேரும் பதறுவாங்க. அட சண்டால பையில ஒரு நிமிஷம் வெயிட் பண்றா, நாங்க ஓடிடுறோம்னு சொல்லிட்டு அடிச்சு புடிச்சு அங்க எங்கன்னு ஓடுவாங்க. இதாண்டா பிராங்கியோட ரேடிக்கல் பீம்னு சொல்லிட்டு அவன் பவரை யூஸ் பண்ணி ஒரு அடி அடிப்பான். லேசர் பட்டவனே அந்த டோர் அப்படியே உருகி பிச்சுக்கிட்டு போயிடும். அதை பார்த்துட்டு அந்த சாமுராய் எல்லாம் வாய பொளந்துருவான். அடேங்கப்பா எம்பூட்டு பவர்னு. ஏன்னா இந்த அளவுக்கு நம்ம பயிலுக பண்ணுவானுங்கன்னு அவன் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. இப்போ டோரை சேஃப்டியா ஓபன் பண்ணியாச்சு, கிளம்ப வேண்டியதானே. எல்லாம் வெளியே கிளம்பும் போது சஞ்சய் அந்த சாமுராயை பார்த்து, நீ மட்டும் இங்க என்ன பண்ண போற, எங்க கூட சேர்ந்து தப்பிக்கணும் தானே பிளான் பண்ண, ஆனா நாங்க பைரட்டுன்னு சொல்லிட்டியே, இப்ப என்ன எங்க கூட வரியா இல்ல இங்கே இருக்கியான்னு கேட்டா, வாய மூடிட்டு போங்கடா பைரட்ஸ்களா, நான் வரமாட்டேன், ஆனா வந்தா கூப்பிட்டு போங்கிற மாதிரியே மூஞ்ச வச்சுக்குவான். கொய்யால கொஞ்சம் மூளை யூஸ் பண்றான்னு சொல்லிட்டு அவனோட தலையை கரெக்டா மேலே கீழே மாத்தி வைப்பான். அப்படி வச்சவனே கண்டுபிடிச்சிட்டா இவன் வானோ கிங்டம் சேர்ந்த சாமுராயின்னு. சாப்பர்லாம் கேட்டுட்டு பதறுவான். ஐயோ அவனுக்கு கொலகார பயல்களாச்சேன்னு. ஏன்னா இவங்களுக்கு வந்த கால்ல அந்த போன்ல பேசினவன் என்ன சொன்னான், சாமுராய் எங்க எல்லாத்தையுமே வெட்டி வீசிட்டு இருக்கான்னு சொன்னான்ல, அதான் பீதி. சஞ்சய் எப்படி கண்டுபிடிச்சான்னா இந்த மாதிரி ஒரு ஹேர் ஸ்டைல அந்த வானோ கிங்டம்ல இருக்க சாமுராய்ஸ் மட்டும் தான் வைப்பாங்க, அதனால தான் கண்டுபிடிக்கிறது ஈஸியா போச்சு. உடனே சாப்பர் அப்படின்னா இவன் தான் அந்த கொலகார சாமுராயா இருக்குமா, ஐயோ
தேவையில்லாம வந்து மாட்டிட்டமேனு பதறிட்டு இருப்பானா. அந்நேரம்னு பார்த்து ஏதோ சத்தம் கேட்டுச்சுன்னு சொல்லி இவங்கள கடத்திட்டு வந்தாங்களே ஒரு கூட்டம், அவனுங்க அடிச்சு புடிச்சு வந்துட்டு இருப்பானுங்க. ரைட், உடனே நம்ம இங்க இருந்து கிளம்பணும்னு சொன்ன உடனே நம்ம சஞ்சய் அவங்கிட்ட இங்க இருந்து எங்களுக்கு ஒரு எமர்ஜென்சி சிக்னல் வந்துச்சு, அதனால தான் காப்பாத்துறதுக்காக இவ்வளவு தூரம் வந்தோம், நீ தான் எல்லாத்தையுமே போட்டு தள்ளியான உடனே அப்படியே பல்ல கடிச்சு நிப்பான். அப்படின்னா இவன் தான் அந்த சம்பவம் எல்லாத்தையுமே பண்ணியிருக்கான். சாப்பர்லாம் அவன் வேண்டாம், அவனை விட்டுட்டு வந்துரு, நம்ம இங்க இருந்து தப்பிச்சிடலாமா. ஆனா அதுக்கப்புறம் தான் அவன் மேட்டர் சொல்லுவான், நான் தேவையில்லாம யாரையும் வெட்ட மாட்டேன், சொல்ல போனா நீ அசிங்கப்படுத்தினா கூட நான் யாரையும் எதுவும் பண்ண மாட்டேன், நான் இங்க வந்தது என் பையனை காப்பாத்துறதுக்கு, அதுக்கு தடையா 1000 பேர் குறுக்க வந்தாலும் அவங்க எல்லாத்தையுமே வெட்டி வீசிட்டு போய்கிட்டே இருப்பேன், கவலையே பட மாட்டேன்பா. இவ்வளவு வெறித்தனமா பேசினதை கேட்டுட்டு சஞ்சிக்கு ஒரு மேட்டர் மட்டும் நல்லா புரிஞ்சு போச்சு, இவன் நல்லா வந்தான்னு. என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே அந்த கோட்டு போட்ட குரங்கு பயிலுக்கு அங்க வந்துருவானுங்க. வந்தவனுக்கு என்ன சும்மாவா இருப்பானுங்க, கண்ட மேனிக்கு சுடுவானுங்க, எல்லாம் அடிச்சு புடிச்சு ஓடுவாங்க. பிராங்கி அவங்க மேல குண்டு போடாம இடையில பொந்து தடுப்பான். அதுக்கப்புறம் இந்த வச்சுக்கடா, இதாண்டா என்கிட்ட பேலன்ஸ் இருக்குன்னு கண்டபடி சுடுவானா. அவ்வளவுதான், அம்புட்டு பேர் அங்கேயே பேன்னு விழுந்துருவானுங்க. அவனுக்கு ஒண்ணு மட்டும் புரியல, எப்படி அவங்க அந்த ரூம்ல இருந்து தப்பிச்சு வந்தாங்கன்னு. ஏன்னா அது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ரூம், அவ்வளவு சீக்கிரத்துல அதை உடைக்க முடியாது. உடனே இந்த மேட்டர் மாஸ்டர்ட்ட இன்ஃபார்ம் பண்ணணும், இல்லைன்னா பிரச்சனை ஆயிரும்னு சொல்லிட்டு அடிச்சு புடிச்சு இன்ஃபார்ம் பண்ணுவானுங்க. இங்க இவங்க எல்லாம் தப்பிச்சு ஓடும்போது நம்ம சஞ்சய் என்ன பண்ணிருப்பான், அந்த சாமுராய கையில தூக்கிட்டு வந்திருப்பான். சாப்பாலாம் பார்த்துட்டு அவனை ஏன் தூக்கிட்டு வந்த விட்டுங்கிற மாதிரி சொல்லுவான். ஆனா அவன் பரவாயில்ல, என்ன பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்கிறேன்பா. சரி ரைட்டுன்னு இவங்க அடிச்சு புடிச்சு பிஸ்கெட் ரூம்னு ஒரு ரூம் கிட்ட ஓடுவாங்க. அந்த ரூம்குள்ள பார்த்தா ஏகப்பட்ட குழந்தைங்க ஜாலியா விளையாண்டுட்டு இருக்குங்க. நம்ம பையலுக டோரை ஓபன் பண்ணிட்டு உள்ள போய் பார்த்த உடனேயே பயங்கரமான ஷாக்கு. அட எல்லாம் குழந்தைங்க தானே, அதுக்கு எதுக்கு இவ்வளவு ஷாக் கொடுக்குறாங்கன்னு பார்த்தா அவங்க குழந்தைங்க தான், ஆனா சாதா குழந்தைங்க இல்ல, பெரிய சைஸ்ல பல்கா இருக்காங்க. அடங்கொக்க அமக்கா எத்த தண்டி, என்ன இத்தனை பேர் இருக்காங்க, இவங்க காலு கட்டவரல் சைஸுக்கு கூட நம்ம வரமாட்டோம் போலயே முழிப்பாங்களா. அந்த குழந்தைங்க எல்லாம் யாரா இவங்க புதுசா இருக்காங்களேன்னு நம்ம ஆளுல பார்த்து பீதி ஆகிறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.